ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நிஃப்டி ஆப்ஷன் ப்ரீமியம் வந்து ஹையாக இருக்கும்போது நம்ம வந்து ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணுறது நமக்கு வந்து ஆஸ் ஏ ஆப்ஷன் பையராக நம்ம வந்து ட்ரேட் பண்ணுறது நல்லதா அப்படிங்கிறத பற்றி தெளிவாக வந்து பார்த்துடலாம். ஸோ இது வந்து யாருக்கு வந்து சாதகமாக இருக்கும் அப்படிங்கிறதும் பார்த்துடலாம். ஓகேங்களா? ஸோ ஆப்ஷன் பையர் வைஸ் ஆப்ஷன் செல்லர் அப்படிங்கிற ஒரு இதில் வந்து டாப்பிக்கில் நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த விஷயம் வந்து நீங்கள் தெரிஞ்சிருந்தீங்கன்னா நீங்கள் வந்து லாஸ் வந்து அன்றைக்கி ட்ரேட் பண்ணுறதோட லாஸ் இல்லாமல் இருக்கிறது கொஞ்சம் பெட்டராக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி புரிஞ்சுப்பீங்க. ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் நான் சொல்ல வர்றது கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். அண்ட் இது வரைக்கும் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ப்ரீமியம் இம்ப்ளைடு வாலாட்டிலிட்டி அப்படிங்கிறது எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ ஆப்ஷன் ப்ரீமியம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நார்மலாக இருக்கும்போது டே பை டே வந்து குறைஞ்சிக்கிட்டே வரும். ஓகேங்களா? ஸோ அதே வந்து நமக்கு ஒரு பெரிய மொமெண்டம் வந்து இருக்குது, ஒரு எதிர்பார்ப்பு நடக்க போகுது, ஏதாச்சும் ஒரு ஈவெண்ட்டு. ஓகேங்களா? லைக் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு பட்ஜெட் டே, அப்புறமா ஆர்பிஐ பாலிசி, அப்புறமா எலெக்ஷன் ரிசல்ட்டு, அந்த மாதிரி இருக்கும்போது அப்புறம் குளோபல் வைஸில் ஏதாச்சும் ஒரு பெரிய நியூஸ் வந்து இருக்குது, ஒரு பேனிக் இருக்குது அப்படின்னா ஸோ அந்த மாதிரி டைம்லேயும் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து இம்ப்ளைடு வாலட்டிலிட்டி அதிகரிக்கும். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி வந்து இம்ப்ளைடு வாலட்டிலிட்டி அதிகமாகும்போது நமக்கு ஆப்வியஸ்லி ஆப்ஷன் ப்ரீமியமும் வந்து நமக்கு இன்க்ரீஸ் ஆகும். ஓகேங்களா? ஸோ அதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து நம்ம இன்றைக்கி பார்த்துடலாம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஆப்ஷன் ப்ரீமியம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம முன்னாடி நாள் எப்படி இருந்தது அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் அந்த கேப் அப் நடக்கிறதுக்கு முன்னாடி வந்து ஆப்ஷன் ப்ரீமியம் ஏடிஎம்மோட ஆப்ஷன் ப்ரீமியம் வந்து எவ்வளோ இருந்தது அப்படிங்கிறது பார்ப்போம். ஸோ இந்த ஏடிஎம் ஆப்ஷன் ப்ரீமியம் நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு ஒரு ஹிஸ்டாரிக்கல் டேட்டாவும் நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதுக்கு முன்னாடி கேப் டவுன் நடக்கிறதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 22,900 கிட்ட வந்து க்ளோஸ் ஆகிருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணலாம், இண்டிகேட்டர் வந்து நம்ம இண்டிகேட்டர் ஆட் பண்ணிப்போம். ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ப்ரீமியம் பேஸ் பண்ணி நம்ம இந்த லைன்ஸை வந்து நம்ம ஃபார்ம் பண்ணியிருக்கிறதுனால நம்ம டேட்டா வந்து கேப்சர் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? ஸோ என்ன பண்ணுறேன், நம்ம டிஓடி ஸ்மார்ட் பை செல் இண்டிகேட்டர் வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ ஆட் பண்ணிவிட்டு இதில் வந்து நான் வந்து ஒரு இன்புட் வந்து கொடுக்கணும். ஓகேங்களா? ஸோ அது என்ன இன்புட் அப்படின்னா நம்ம என்ன ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்து செலக்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறது நம்ம கொடுக்கணும். ஓகேங்களா? ஸோ 22,900 அப்படிங்கிற ஸ்ட்ரைக் ப்ரைஸை வந்து நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ அப்படி செலக்ட் பண்ணும்போது நமக்கு கேண்டில்ஸ் வந்து ஃபார்ம் ஆகிடும், கால் அண்ட் புட்டு வந்து நமக்கு ஃபார்ம் ஆகும். ஸோ அந்த மாதிரி வந்து நமக்கு ஃபோர்த்து வந்து க்ளோசிங் வந்து பார்த்திங்கன்னா இதோட ப்ரீமியம் வந்து எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறது பாருங்கள். இந்த பைசெல் வந்து அப்புறமா நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஆப்ஷன் ப்ரீமியம் வந்து எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறது பாருங்கள். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஏடிஎம்மோட பிபி லைன், இந்த லைனு. ஓகே. ஸோ நியர் வந்து பார்த்திங்கன்னா 210க்கும் 200க்கும் நடுவில் வந்து இருக்குது. ஸோ 205 அப்படிங்கிறது நம்ம எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா எப்போ நமக்கு வந்து 4ஆம் தேதி எண்ட் ஆஃப் தி டே வந்து நமக்கு ப்ரீமியம் வந்து க்ளோஸ் ஆனது. பட் நமக்கு வந்து அடுத்த நாள் பார்த்திங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட வந்து ஒரு 1050 பாயிண்ட் வந்து கேப் டவுன் ஆச்சு. ஸோ அப்படி கேப் டவுன் ஆகும்போது நமக்கு ப்ரீமியம் என்ன ஆயிருக்கும், கண்டமேனிக்கு வந்து ஏற்றி வச்சுருந்தாங்க. ஸோ அடுத்த நாள் வந்து நமக்கு ஃபஸ்ட் 5 மினிட் க்ளோஸ் ஆகும்போது 21,900 வந்து க்ளோஸ் ஆகுது. ஸோ அன்றைக்கி வந்து 205 ப்ரீமியம் இருக்கிறது நமக்கு எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த இடத்துல 21,900 அப்படிங்கிறது நான் வந்து கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ இதில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஆப்ஷன் ப்ரீமியம் வந்து தெரியும் பாருங்கள். அதாவது 7th வந்து நமக்கு ஃபஸ்ட்டு 5 மினிட் க்ளோசிங்கில் எவ்வளோ ப்ரீமியம் வந்து இருக்குது அப்படிங்கிறது நீங்கள் வந்து பாருங்கள். நமக்கு அதுக்கு முன்னாடி நாள் வந்து பார்த்தீங்கன்னா 205 ரூபா ப்ரீமியம் வந்து இருந்தது. பட் இன்றைக்கி வந்து பாருங்கள் 7ஆம் தேதி நமக்கு கிட்டத்தட்ட வந்து 420 ரூபா பக்கம் வந்து ஃபஸ்ட் 5 மினிட் க்ளோசிங்லேயே இருக்குது, 426 ரூபா. அப்போது 205 ரூபா எங்கே இருக்குது? ஓகேவா? 426 ரூபா வந்து எங்கே இருக்குது? ஸோ அப்படியே ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இட்ஸ் டபுள், 100% வந்து அதிகமாக இருக்குது ப்ரீமியம். ஓகேங்களா? ஸோ இது எதனால் அப்படின்னா பேனிக் வந்து க்ரியேட் ஆகுது. அந்த பேனிக்கு க்ரியேட் ஆகும்போது வொலாட்டிலிட்டி வந்து அதிகமாகும். அப்படிங்கிறதுனால இந்த என்எஸ்சி டிபார்ட்மெண்ட்லேருந்து என்ன பண்ணுறாங்க, இந்த இம்ப்ளைடு வாலட்டிலிட்டியை வந்து மேனிப்புலேட் பண்ணுறாங்க. இது வந்து மேனுவலாக வந்து இன்க்ரீஸும் பண்ணிப்பாங்க, டிக்ரீஸும் பண்ணிப்பாங்க. அதை டிக்ரீஸ் பண்ணும்போது அது எந்த அளவுக்கு வந்து ஃபாஸ்ட்டாக டிக்ரீஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு எக்ஸ்பைரி டே அன்றைக்கி என்ன நடந்திருக்குது அப்படிங்கிறத தெளிவாக சொல்கிறேன். ஸோ இது தெரிஞ்சால் இந்த மாதிரி நாட்களில் நீங்கள் ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணக்கூடாது. ஓகேங்களா?
இது பண்ணாமல் இருந்தீங்கன்னா உங்களை மாதிரி ஒரு புத்திசாலி யாருமே கிடையாது. அதே மாதிரி அடுத்த நாள் வந்து பாருங்கள், அடுத்த நாள் வந்து நமக்கு கேப் அப்பு ஓப்பன் ஆகுது. ஒரு 200 பாயிண்ட்ஸ் வந்து 300 பாயிண்ட்ஸ் கேப் அப் ஆகுது. கேப் அப்பில் நமக்கு நியர்பை வந்து பார்த்திங்கன்னா 22,500 வந்து க்ளோஸ் ஆகிருக்குது. ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்னாச்சு, 205 ப்ரீமியம் வந்து இருந்தது. அதுக்கப்புறமா 426 ரூபா வந்து ப்ரீமியம் வந்தது. பட் இன்றைக்கி வந்து என்ன ப்ரீமியம் வந்து இருக்குது அப்படிங்கிறது பார்ப்போம். ஸோ நம்ம செட்டிங்ஸில் வந்து 22,500 அப்படிங்கிறது ஏடிஎம்மை நான் வந்து கொடுத்துக்கிறேன். ஸோ அப்படி கொடுக்கும்போது எனக்கு வந்து அந்த அன்றைக்கி ப்ரீமியம் வந்து எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறது நான் பார்க்கலாம். ஓகேங்களா? 22,500 அப்படிங்கிறது ஏடிஎம்மை வந்து கொடுத்துக்கலாம். ஸோ நமக்கு வந்து 22,500 வந்து பார்த்திங்கன்னா 8th. ஓகேங்களா? ஸோ 8th அன்றைக்கி ஃபஸ்ட் 5 மினிட் க்ளோசிங்கில் நம்ம வந்து ப்ரீமியம் வந்து எவ்வளோ இருக்குது பார்ப்போம். ஸோ இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து தெரியும். ஃபஸ்ட் 5 மினிட் வந்து எடுத்துக்கோங்க க்ளோசிங்கு. ஸோ கரெக்டாக இந்த லைன் கிட்ட வைக்கும்போது நமக்கு 320 ரூபா வருது. ஓகேங்களா? ஸோ 320, ஸோ -100 பாயிண்ட் வந்து குறைச்சிருக்கிறோம். ஏற்றுனது எவ்வளோ ஏற்றுனா 200 பாயிண்ட் 220 பாயிண்ட் வந்து ஏற்றுனா, குறைச்சது 100 பாயிண்ட், ஒரே நாளில் வந்து 100 பாயிண்ட் வந்து குறைச்சிருக்கிறோம். ஓகே. ஸோ அடுத்த நாள் வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ 400 ஃபஸ்ட் 5 மினிட் வந்து க்ளோஸ் ஆகுது. அதாவது 9th. நமக்கு வந்து 9th வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்பைரியும் இருந்தது. ஓகேங்களா? ஸோ அந்த எக்ஸ்பைரி அன்றைக்கி நம்ம ட்ரேட் பண்ணலை. ரீசன் வந்து பார்த்திங்கன்னா ப்ரீமியம் வந்து ஹையாக இருந்தது. ஸோ அந்த எக்ஸ்பைரி அன்றைக்கி எவ்வளோ ப்ரீமியம் நம்ம சார்ட்டில் வந்து எடுக்க முடியாது. ஹிஸ்டாரிக்கல் டேட்டாவில் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இந்த அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் 5 மினிட் க்ளோசிங்கில் இந்த நியர் எவ்வளோ இருக்குது பாருங்கள், அதே 325 தான். ப்ரீமியம் வந்து குறைக்கவே இல்லை அடுத்த நாள். அதுக்கப்புறமா இன்றைக்கி எண்ட் ஆஃப் தி டே வந்து ப்ரீமியம் எவ்வளோ கொடுத்துருக்குறோம் அப்படின்னா, நமக்கு கிட்டத்தட்ட வந்து ஒரு 302 ரூபா அப்படிங்கிறது ஆவரேஜாக எடுத்துக்கலாம். லாஸ்ட்டு 30 மினிட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா செட்டில்மெண்ட் ப்ரைஸாக வரும், 302 ரூபா வரும். ஓகேங்களா? ஸோ அப்போ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ ப்ரீமியம் வந்து கரைச்சிருக்கிறாங்க அப்படின்னா, 200 பாயிண்ட் ஏற்றுனாங்க. இங்கே வந்து 200 பாயிண்ட் வந்து ப்ளஸ் பண்ணியிருக்கிறாங்க, 220 பாயிண்ட்டு. அதுக்கப்புறமா 100 பாயிண்ட் வந்து குறைச்சிருக்கிறாங்க. இதில் வந்து -20 பாயிண்ட் வந்து குறைச்சிருக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ அப்போ இவ்வளோ ஏற்றுனவங்க குறைச்சது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 100 பாயிண்ட்டு, அதுக்கப்புறமா 20 பாயிண்ட்டு, இன்னும் போக போக நமக்கு குறைச்சிக்கிட்டே வருவாங்க. இந்த வீக்குக்குள்ளே நமக்கு வந்து இந்த 300 ரூபாவும் வந்து பார்த்திங்கன்னா 0 பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயத்தில் இருக்கிறாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 17th எக்ஸ்பைரி. ஓகேங்களா? ஸோ அதாவது நேற்று 9th வந்து நமக்கு எக்ஸ்பைரி இருந்தது. இன்றைக்கி ஹாலிடே அப்படின்றதுனால நேற்று வந்து எக்ஸ்பைரி இருந்தது. ஸோ நேற்று வந்து என்ன நடந்தது அப்படிங்கிறது நம்ம வந்து பார்ப்போம். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்திங்கன்னா எஸ்டர்டே க்ளோசிங் ஸ்ட்ரைக்கை வந்து நம்ம எடுத்துப்போம். ஓகேங்களா? ஸோ எஸ்டர்டே மீன்ஸ் எக்ஸ்பைரிக்கு முன்னாடி நாள். ஸோ நான் மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம 22,520 நியர் வந்து க்ளோஸ் ஆகிருக்குது. ஸோ நான் வந்து 22,500 அப்படிங்கிறத நான் வந்து ஏடிஎம்மாக நான் வந்து எடுத்துக்கிறேன். ஸோ அப்படி எடுக்கும்போது ஏடிஎம்மோட ப்ரைஸ் வந்து நமக்கு எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இதுக்கு வந்து ஹிஸ்டாரிக்கல் டேட்டா வந்து நம்ம பார்க்கணுன்னா என்எஸ்சி டெரிவேட்டிவ்ஸ்குள்ளே போங்க. இந்த டெரிவேட்டிவ்ஸ்குள்ளே போயிட்டு ஆல் ஹிஸ்டாரிக்கல் டேட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும் பாருங்கள். இந்த இடத்துல நிஃப்டியை வந்து ஸ்பாட் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த இடத்துல வந்து ஆல் ஹிஸ்டாரிக்கல் டேட்டா அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அப்படி செலக்ட் பண்ணும்போது நம்ம வந்து ஒரு ஸ்ட்ரைக் ப்ரைஸோட எந்தெந்த நாளில் வந்து எவ்வளோ ப்ரீமியம் வந்து க்ளோஸ் ஆகிருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து பார்த்துக்க முடியும். ஸோ இதுக்கு வந்து நம்ம ஒரு சின்ன இன்புட் மாதிரி நம்ம கொடுக்கணும். ஓகேங்களா? ஸோ நமக்கு எந்த டேட்லேருந்து நமக்கு எந்த டேட் வரைக்கும் வேணும் அப்படிங்கிறது நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா 8th எனக்கு தேவைப்படுது. ஸோ 8th க்ளோசிங் வேணும். அதே மாதிரி நமக்கு வந்து 9th க்ளோசிங் வந்து நம்ம தேவைப்படும். ஸோ எக்ஸ்பைரி டேட் வந்து பார்த்திங்கன்னா 9th எக்ஸ்பைரி, March 9th. ஸோ அதை வந்து நான் கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இதில் டேட்டில் போயிட்டு நான் என்ன பண்ணுறேன், 8th ஏப்ரல் மாதம் வந்து நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ 8th எனக்கு டில் டேட் வரைக்கும் இருந்துச்சுன்னா போதும். இங்கே வந்து ஆப்ஷன்ஸ் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். இயர் வந்து பார்த்திங்கன்னா 2025, எக்ஸ்பைரி டேட் வந்து April 9th வந்து நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ நேற்று க்ளோஸ் ஆனது 9th எக்ஸ்பைரி. ஸோ இந்த இடத்துல கால் ஆப்ஷனாக புட் ஆப்ஷனாக அப்படிங்கிறது நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ நமக்கு ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்து என்ன ஸ்ட்ரைக் ப்ரைஸு 22,500 அப்படிங்கிறது ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்து நான் எடுத்துக்கிறேன். ஸோ 22,500 வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் 8th வந்து நமக்கு எவ்வளோ ப்ரீமியம் வந்து க்ளோஸ் ஆகிருக்குது, ப்ரீவியஸ் டே க்ளோஸ் வந்து பாருங்கள் 8th. ஓகேங்களா? ஸோ 8th வந்து நமக்கு க்ளோசிங் ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 207 ரூபா வந்து இருக்குது. அதாவது ஏடிஎம். ஓகேங்களா? எக்ஸ்பைரிக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி. ஓகே.
ஸோ 207 ரூபா வந்து இருக்குது. இது ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ் கான்ட்ராக்டில் இருக்கிற ப்ரீமியம் நமக்கு வந்து ஃப்ரைடே ஈவினிங் வந்து நமக்கு இருக்க வேண்டிய ப்ரீமியம் வந்து இருக்கணும். ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பைரிக்கு முன்னாடினாலே 207 ரூபா வந்து இருக்குது. ஓகேங்களா, இது ஆல்மோஸ்ட் வந்து ஏடிஎம் பொறுத்த வரைக்கும் 0 ஆகுற ஒரு ஆப்ஷன். ஓகே, ஸோ இப்போ அதுவே வந்து நம்ம புட் ஆப்ஷன் வந்து எடுத்துப்போம். 22,500 ஸ்ட்ரைக்கு வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து ஃபில்டர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து எவ்வளோ க்ளோஸ் ஆகிருக்குது அப்படிங்கிறது நம்ம வந்து பார்க்க முடியும். ஸோ 8th ஓகேங்களா, ஸோ 22,500 146க்கு வந்து க்ளோஸ் ஆகிருக்குது. ஸோ டோட்டல் ப்ரீமியம் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா 353 ரூபா வந்து ப்ரீமியம் வந்து இருக்குது. ஓகேங்களா, நமக்கு அடுத்த நாள் வந்து மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது நியர்பை வந்து 22,400 கிட்ட வந்து ஓப்பன் ஆகிருக்குது. ஸோ 22,400 நீங்கள் வந்து எடுத்து பாருங்கள். ஓகேங்களா, ஸோ 22,400 ஸ்ட்ரைக் வந்து எடுத்துக்கோங்க. ஸோ நம்ம ஏடிஎம்லேயே நம்ம வந்து ட்ரேட் பண்ணுறோம் அப்படின்னா கூட இவனுக்கு வந்து ஒரு 100 ரூபா வந்து பேலன்ஸ் வச்சுருப்பாங்க. ஓகேவா, ஸோ நமக்கு வந்து ஏடிஎம் 22,400 வந்து புட் ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா 116 ரூபா ப்ரீவியஸ் க்ளோஸு. அதே மாதிரி கால் ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க 22,400. சப்போஸ் நீங்கள் பொசிஷனலாக ட்ரேட் எடுத்து வச்சுருக்கீங்க அப்படின்னா ஸோ அப்போ அது என்ன ஆகிருக்கும் அப்படிங்கிறத இப்போ கண்ணார வந்து பாருங்கள். ஓகேங்களா, ஸோ அந்த மாதிரி ப்ரீமியம் வந்து இந்த அளவுக்கு வந்து இருக்கும்போது நீங்கள் வந்து ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணலாமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே வந்து டிசைட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஸோ இப்போ இந்த 2 ப்ரைஸையும் வந்து கூட்டுங்க. புட் ஆப்ஷன் வந்து 116, கால் ஆப்ஷன் வந்து 277 ரூபா. ஓகேங்களா, ஸோ 393 ரூபா இருக்குதுங்க. கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷன் ரெண்டுமே ஏடிஎம் வந்து 393 ரூபா இருக்குது. ஸோ இப்போ இவன் எவ்வளோக்கு க்ளோஸ் ஆகிருக்கிறான் அப்படிங்கிறது பாருங்கள். எண்ட் ஆஃப் தி டே 22,400 கால் ஆப்ஷன் வந்து பாருங்கள் 0 ஆகிருக்குதா. அதே மாதிரி நீங்கள் புட் ஆப்ஷன் எடுத்துக்கோங்க 22,400, ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்து 22,400 வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ப்ரைஸ் வந்து எவ்வளோக்கு உங்களுக்கு வந்து க்ளோஸ் ஆகிருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். ரெண்டுமே வந்து உங்களுக்கு ஆல்மோஸ்ட் வந்து 0 ஆகிருக்கும். புட் ஆப்ஷன் 22,400 எக்ஸ்பைரி அன்னைக்கு 0.85 வந்து க்ளோஸ் ஆகிருக்குது. அப்போ இந்த 393 ரூபா அப்படிங்கிறது என்ன 0 ஆக போகுதுன்றது அர்த்தம். இந்த மாதிரி சுச்சுவேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கொஞ்சம் யோசித்து இன்றைக்கி ட்ரேட் பண்ணலாமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு முடிவு எடுத்தீங்கன்னா, ட்ரேட் பண்ணாமல் இருந்தீங்கன்னா லாஸ் பண்ணாமல் இருக்கலாம். ட்ரேட் பண்ணியே ஆகணும், இன்றைக்கி ப்ராஃபிட் பண்ணி ஆகணும் அப்படின்னா கண்டிப்பாக லாஸஸ் வரதுக்கான சான்சஸ் வந்து இருக்கும். ஓகேங்களா, ஸோ எதுவாக இருந்தாலும் தெளிவாக யோசித்து முடிவு பண்ணி பண்ணுங்கள். இந்த இம்ப்ளைடு வாலட்டிலிட்டி அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஏற்றுறது நமக்கு வந்து நம்மக்கிட்ட இருந்து பிடுங்கிறதுக்காக தான். ஸோ அதனால் அந்த மாதிரி டேஸில் வந்து ட்ரேட் பண்ணாதீங்க. ஓகேங்களா, ஸோ அந்த ஒரு ரீசன்னால் தான் நம்ம வந்து அடுத்த நாளைக்கு வந்து நம்ம போகிறது. ஸோ அடுத்த நாளைக்கு நம்ம போனாலுமே நமக்கு வந்து அதுலேயும் வந்து ஒன்றும் மொமெண்டம் இல்லை. ஓகேங்களா, ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ் கான்ட்ராக்டில் பண்ணோம். எக்ஸ்பைரி அன்றைக்கி நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த ட்ரேட் வந்து நம்ம எடுத்துடணும். 22,400 வந்து க்ளோஸ் ஆகிருந்தது. ஸோ நாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏடிஎம் கால் ஆப்ஷனும் ஓடிஎம் புட் ஆப்ஷனும் நம்ம வந்து எடுத்துருந்தோம். ஸோ இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ப்ரீமியம் டிகே இங்கே தெரியுது பாருங்கள். உங்களுக்கு இந்த லைன் அப்படியே நல்லா வளைஞ்சு வர்றது உங்களுக்கு வந்து ப்ரீமியம் டிகேவை நல்லா காட்டுது. ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி ப்ரீமியம் டிகே இருக்கும்போது கண்டிப்பாக நமக்கு வந்து எஸ்எல் அடிக்கும். ஸோ அந்த மாதிரி நாட்களில் வந்து நம்ம ட்ரேட் பண்ணுறதோட பண்ணாமல் இருக்கலாம். நமக்கு அதுவே வந்து ப்ரீமியம் வந்து இன்க்ரீஸ் ஆகும்போது நமக்கு வந்து ஈஸியாக நமக்கு வந்து பைசேல் சிக்னல் வந்து நல்ல ஒரு மொமெண்டம் வந்து கிடைக்கும். ஸோ இப்போ இந்த முன்னாடி நாள் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நல்ல ஒரு வலட்டைல் மார்க்கெட் வந்து இருந்திருக்குது. ஓகேங்களா, ஸோ இந்த அன்றைக்கி வந்து நம்ம 22,500 வந்து நம்ம ஏடிஎம் பேஸ் பண்ணி எடுத்து பார்ப்போம். ஸோ 22,500 அப்படிங்கிறது இன்புட்டை வந்து கொடுத்துட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஏடிஎம் கால் அண்ட் ஓடிஎம் புட்டு மார்க்கெட் டவுன் ஆகிருக்குது இல்லையா. ஸோ அப்போ அதில் வந்து எடுத்து பார்க்கும்போது நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து நீட்டாக நமக்கு ஃபஸ்ட் ஆஃப் வந்து அந்த ப்ரீமியம் டிகே ஆகுற வரைக்கும் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து என்ட்ரி கிடைக்கல. ஓகேங்களா, ஸோ நல்லா ப்ரீமியம் பாருங்கள். ஸோ எவ்வளோ இறங்கியிருக்கோம் அப்படிங்கிறது பாருங்கள். ஓகேங்களா, ஸோ இந்த ப்ரீமியம் வந்து டிகே ஆகும்போது நமக்கு என்ட்ரி கிடைக்காது. ஒரு ஸ்டெபிளைஸ் ஆனதுக்கு அப்புறமா தான் நமக்கு வந்து ஒரு ஆப்ஷனில் வந்து ஒரு பை சிக்னல் வந்து கிடைக்கும். அப்போது ஓடிஎம் புட் ஆப்ஷனில் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பை சிக்னல் வந்து கிடச்சிருக்குது. அதே மாதிரி ஏடிஎம் கால் ஆப்ஷன்லேயே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு சேம் கேண்டலில் பை அண்ட் செல் சிக்னல் வந்து க்ரியேட் ஆகணும். ஓகேங்களா, இதில் வந்து கால் ஆப்ஷனில் செல்லு, புட் ஆப்ஷனில் வந்து பை, இந்த மாதிரி க்ரியேட் ஆச்சுன்னா தான் நமக்கு வந்து ஒரு கரெக்டான வந்து ஒரு ட்ரேட் கிடைக்குதுன்றது அர்த்தம். ஸோ வித்தவுட் பை செல் இண்டிகேட் பண்ணாமல் நம்ம வந்து ட்ரேடு எடுக்க முடியாது. ஓகேங்களா, ஸோ நமக்கு வந்து சேம் டைமில்
செல்லும் கிரியேட் ஆகணும், பையும் கிரியேட் ஆகணும். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த இண்டிகேட்டரில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து கால் ஆப்ஷன் ப்ரீமியமும் வந்துடும், புட் ஆப்ஷன் ப்ரீமியமும் வந்துடும். சப்போஸ் நமக்கு வந்து நான் வந்து ஆப்ஷன் பையர் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா எனக்கு இந்த கால் ஆப்ஷன் செல் வேணாம், எனக்கு வந்து பை மட்டும் போதும் அப்படின்னா நம்ம செட்டிங்ஸில் போய்ட்டு நம்ம வந்து ஆஃப் பண்ணிக்கலாம். நம்ம கால் ஆப்ஷன் வந்து எனக்கு தேவையில்லை அப்படின்னா நான் வந்து இந்த மாதிரி வந்து ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம். அதே மாதிரி எனக்கு சிக்னலும் வந்து இப்போ இது வந்து அப்படியே காட்டிக்கிட்டு இருக்கு இல்லைங்களா? ஸோ அந்த சிக்னலும் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஆஃப் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா எனக்கு நீட்டாக வந்து புட் ஆப்ஷன் மட்டும் எனக்கு வந்து பை சிக்னல் வந்து காட்டுது. இதுவே வந்து எனக்கு வந்து கால் ஆப்ஷன் மட்டும் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து புட் ஆப்ஷன் ஓடிஎம் வந்து ஆஃப் பண்ணிக்கலாம். அதே மாதிரி கேண்டல்லையும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஏடிஎம் கால் வச்சுக்கிட்டு புட் ஆப்ஷன் வந்து ஆஃப் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா கால் ஆப்ஷன் வந்து செல் ஆகுது, டார்கெட்டும் வந்து நமக்கு ரீச் ஆகுது. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கால் ஆப்ஷனில் வந்து பை சிக்னல் வந்து கிரியேட் ஆகுது. ஸோ கிரியேட் ஆகிட்டு நமக்கு இதுவும் வந்து பார்த்திங்கன்னா டார்கெட் 63 பாயிண்ட் வந்து கிடைக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா செல்லு வந்து கால் ஆப்ஷன் ஏடிஎம்மில் செல்லு கிரியேட் ஆகுது. இதில் 52 பாயிண்ட் வந்து செல்லுக்கு வந்து கவர் ஆகுது. ஃபஸ்ட்டு ட்ரேட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா 65 பாயிண்ட் வந்து செல்லு வந்து கவர் ஆகுது. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கால் ஆப்ஷன் பையிங்கில் வந்து நமக்கு எவ்வளோ கிடச்சிருக்குது, இதில் வந்து ஒரு 78 பாயிண்ட் வந்து பை கிடைக்குது. ஓகேங்களா? ஸோ எல்லாமே இந்த லைன்ஸை பேஸ் பண்ணி நம்ம வந்து கொடுத்துருக்குறோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ப்ரீமியம் எவ்வளோ இருக்குதோ அதுக்கேற்ற மாதிரி அது வந்து பை செல் சிக்னலை வந்து க்ரியேட் பண்ணி கொடுத்துரும். ஓகேங்களா? அதே மாதிரி டார்கெட்டும் வந்து கொடுத்துரும். ஸோ ஒன்ஸ் அந்த டார்கெட் ட்ரிகர் ஆனதுக்கப்புறமா நமக்கு அந்த டார்கெட் ஹிட் அப்படிங்கிற ஒரு இது வந்து லேபிள் வந்து பிரிண்ட் ஆகும். ஓகேங்களா? ஸோ இது வந்து கால் ஆப்ஷன் பையே, புட் ஆப்ஷன் பையே, செல்லு, பையர் தான் இந்த இண்டிகேட்டர் இல்லை, செல்லருக்கும் வந்து இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா அக்யூரசி வந்து நல்லாயிருக்கும். ஓகேங்களா? ஒரு கன்ஃபர்மேஷன் பண்ணி நம்ம வந்து ட்ரேட் எடுக்கும்போது கண்டிப்பாக நம்ம ஒரு ட்ரேட் வந்து எக்ஸிக்யூட் பண்ணலாமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு ஏதோ ஒரு இடத்துல போய் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைப்போம். ஸோ அந்த மாதிரி வந்து எங்கேயோ ஒரு இடத்துல வாங்குறதை அவாய்ட் பண்ணிவிட்டு நமக்கு ஒரு ரைட்டான ப்ரைஸில் வந்து கிடச்சா நம்ம என்ட்ரி போகலாம் அப்படிங்கிற மாதிரி இண்டிகேட் பண்ணி கொடுத்துரும். இது வந்து முழுக்க வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ப்ரீமியம் பேஸ் பண்ணி நம்ம வந்து க்ரியேட் பண்ணப்பட்ட இண்டிகேட்டர் தான். ஓகேங்களா? ஸோ இது வந்து மொபைல்லையும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டியூவல் சார்ட் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இண்டிகேட்டர் பற்றி டீட்டெயில்ஸ் வேணும் அப்படிங்கிறவங்க இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் டெலிகிராம் லிங்க் அண்ட் வாட்ஸ்அப் லிங்க் வந்து கொடுத்துருக்குறேன். லிங்க்கை கிளிக் பண்ணி டீட்டெயில் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ தேங்க்யூ வெரி மச். ஹேவ் எ நைஸ் டே.